மாதிரி ஏரியாக்கள்ல இந்த ரோடு வந்து போட்டிருக்காங்க. இந்த ரோடு வந்து தரம் இல்லாம தான் போட்டிருக்காங்க. அந்த ரோட்டுக்கு ஊத்த வேண்டிய அந்த தாரெல்லாம் நான் ஊத்தவே இல்லை. பாருங்க, நல்லா பாருங்க எப்படி போட்டிருக்காங்க. இப்ப எங்க ஏரியால வந்து சாக்கடை கட்டினாங்க 2 மீட்டர் தரையில இருந்து உயரமா. அந்த பக்கத்துல போட ரோடே போடல இதுவரை. இந்த ரோடு மாதிரி ஏரியாக்கள்ல இந்த ரோடு வந்து போட்டிருக்காங்க. இந்த ரோடு வந்து தரம் இல்லாம தான் போட்டிருக்காங்க. அந்த ரோட்டுக்கு ஊத்த வேண்டிய அந்த தாரெல்லாம் நான் ஊத்தவே இல்லை. பாருங்க, நல்லா பாருங்க எப்படி போட்டிருக்காங்க. இதே மாதிரி எங்க பக்கத்துல சாக்கடை வந்து 2 மீட்டருக்கு உயரமா கட்டினாங்க. அங்கே ரோடு போடணும், அங்கே ரோடு போடல. அங்க வீட்டுக்கு மேல போறவங்க பூரா உருண்டு விழுந்து படுத்து மேல அந்த மாதிரி ரோடு வீட்டை சேர்றான். உயரமா அவ்வளவு உயரமா போட்டிருக்காங்க. அங்கே வந்து ரோடு போடணும், இதுவரை போடல. இது பஞ்சாயத்து போர்டுலயும் பேர் வச்சு பல தடவை சொல்லியாச்சு, யாரும் கேட்கல. போன தடவை அந்த கட்சி இருந்ததுனால யாரும் கேட்கல. இந்த முறை இப்ப இந்த ரோடு வந்து புதுசா போட்டிருக்காங்க. சம்பந்தமே இல்லாத திருப்புன்னு போடுறாங்க, என்னன்னு புரியல. இந்த ரோட்டையா மட்டும் போடணும். சும்மா நார்மலா தான் போட்டிருக்கு. வெறும் ஜல்லி மட்டும் தான் போட்டிருக்கு. அது 2 வண்டி போச்சாக்க எடுத்துக்கிறோம், அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இதை வந்து தக்க நடவடிக்கை எடுக்கிறது மாதிரி அரசாங்கத்துக்கு நான் வேண்டிக்கிறேன். வந்து 1 வருஷமா அந்த ரோடு கேட்கறேன் சார். சாக்கடை போட்டதுல இருந்து இந்த ரோடே போடல சார். ரோடே போட வருதுன்னு வரவே இல்லை. இங்க வந்து இன்னைக்கு பார்த்தா டக்குன்னு ரோட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஆள் நடமாட்டம் இல்லாத இடம், வீடுகளும் இல்லாத இடம். அது இதுல ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. போன தடவை சொல்லி நாங்கள் வந்து சமைச்சு யாரும் வந்து போடுவோம் சொல்லிட்டு இதுவரை போடவே இல்லை. இன்னைக்கு பார்த்தா இந்த ரோட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு. இது வந்து தரம்லாம் ரோடை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு நான் ஒரு வேண்டுதல் விட்டுக்கிறேன். என் பேர் அழகுசாமி சார்.